السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് കുറച്ച് ഉസ്താദുമാരുണ്ട്. അവർക്ക് ഈ മലയാളം കുറച്ചൊക്കെ തന്നെ മനസ്സിലാവുന്നു. വലിയ കറാമത്ത് ഷെയ്ഖുനാൻ്റെ ക്ലാസ് മുഴുവൻ മനസ്സിലാവുന്നുണ്ട്. വേറെ ആരും മലയാളം പറഞ്ഞാലും അവർക്ക് മനസ്സിലാകുന്നുണ്ട്. അവർക്ക് വേണ്ടി കുറച്ച് തമിഴിലാണ് പറയുന്നത്. അപ്പോൾ തമിഴറിയാത്ത ഉസ്താദുമാരും സയ്യിദുമാരും ഒന്ന് ക്ഷമിക്കണം. மதிப்பிற்குரிய எனதருமை தமிழகத்தின் உலமா பெருமக்களே, சிம் அகாடமியுடைய மாணவர்களே, அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஷேகுனா அவர்களுடைய தர்பியத்தில் அவர்களுக்கு கீழாக அவர்களுடைய பிள்ளைகளை போன்று மாணவர்களாக ஆகுவதற்கு நமக்கு கிடைத்த பாக்கியம் என்பது சாதாரணமானதல்ல. சொர்க்கம் வரைக்கும் இந்த பாக்கியம் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னாலும் அது மிகையானதல்ல. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருந்தாலும் முன் சொன்ன உலமாக்கள் அவர்களுடைய பயான்களில் சொன்ன ஒரு விஷயம், எல்லோர்களும் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம், எவ்வளவுதான் நாம் கற்றுக்கொண்டாலும் திறமைகள் இருந்தாலும் நம்முடைய முன்னேற்றம் என்பது ஷேகுனா அவர்களோடுண்டான தொடர்பு மட்டும்தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் என்பதைத்தான் கடந்த உலமாக்கள் பல விதத்தில் அவங்க நமக்கு சொல்லி தந்தாங்க. ஒன்றாவது ஃபேஸ் 1 கிளாஸ் முடியும் பொழுது ஏராளமான அமல்கள் அதில் ஷேகுனா அவங்க நமக்கு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அமல் ஃபேஸ் 2லேயோ ஃபேஸ் 3லேயோ ஃபேஸ் 4லேயோ நம்ம பார்க்கல. அவ்வளவு அடிப்படையான அமல்களை ஃபேஸ் 1ல் கற்றுத்தந்து விட்டு ஷேகுனா ஒரு வார்த்தையை கடைசியாக சொல்வார்கள். உங்களிடத்தில் நான் ஒரு வசியத்தை செய்கிறேன், 2 மஜ்லிஸ்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று. அத்துணை நாட்கள் சொல்லித்தந்த மொத்த அமருக்குண்டான ரகசியமும் அந்த ஒரு வார்த்தையில் தான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுதான் கல்விகளை இதிலிருந்து கற்றுக்கொண்டாலும், ஷேகுனாவுடைய கிதாபுகளிலிருந்து நீங்கள் அமல்களை எடுத்துக்கொண்டாலும், இந்த வார்த்தையினுடைய ரகசியம், அந்த அமல்கள் பலன் தர வேண்டும் என்றால் காதிரியா மஜ்லிஸ்களுக்கும் அதே போன்று உருசுக்கும் உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் என்பதைத்தான் கடைசியாக வசியத் என்ற அடிப்படையில் கண்டிப்பாக இந்த 2 நிகழ்வுகளுக்கு, ஒன்று காதிரியா மஜ்லிஸினுடைய மாநாடு, மற்றொன்று நம்முடைய ஷேக் அவர்களுடைய உருசு முபாரக், இது 2ற்கும் நீங்கள் வந்தாக வேண்டும் என்கிற ஷேகுனாவுடைய வசியத். அல்ஹம்துலில்லாஹ். தமிழகத்தில் இதுவரைக்கும் உண்டான நம்முடைய சிம்முடைய உலமாக்கள் இந்த 2 மஜ்லிஸ்களுக்கும் வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். காதிரியா மஜ்லிஸ் வருடத்திற்கு ஒரு முறை நடப்பதல்ல, அது வருடாந்திர மாநாடு தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. 41வது வருடாந்திர மாநாடு. காதிரியா மஜ்லிஸ் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை, அரபி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நடந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். எப்படி இந்த ஆண்டு விழாவிற்கு நாம் நம்முடைய பங்களிப்பை தருகிறோமோ அதே போன்று தமிழகத்தினுடைய உலமாக்கள் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு மாதமும் சிம்மில் சேர்ந்ததற்கு பின்னால் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறேன் என்ற நிலையில் எனக்கு இருக்கிற அனுபவம் எந்த விஷயமாக இருந்தாலும் ஷேகுனா அவர்கள் சொல்வார்கள், மாதாந்திர மஜ்லிஸுக்கு நீங்கள் வரும் பொழுது சும்மா வரக்கூடாது, வருகிற நேரத்தில் ஒரு முராதோடு தான் நீங்கள் வர வேண்டும், ஏதேனும் ஒரு நோக்கத்தோடு தான் நீங்கள் வர வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அந்த நோக்கத்தோடு தான் நாம் வருவோம், கண்டிப்பாக அந்த நோக்கம் நிறைவேறும். எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம வந்தோமோ, மஜ்லிஸ் முடிந்ததற்கு பின்னால் துவா ஓதும் பொழுது ஹம்து முடிச்சு தரூத் இப்ராஹிம் முடிச்சுட்டா ஒரு 2 நிமிஷம் நமக்கு கொடுப்பாங்க, நீங்க முக்கியமான ஒரு நோக்கத்தை நீங்க கருதிக்கிங்க அப்படின்னு சொல்றதுக்கு. எந்த நோக்கத்தை நாடி நாம் அந்த மஜ்லிஸுக்கு வந்தோமோ அந்த மாதம் அந்த நோக்கத்தை அந்த நேரத்தில் நாம் துவா செய்வோம். இதுவரைக்கும் நிறைவேறாத ஒரு நோக்கமும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால். அதே மாதிரி தான் பல நபர்களும் நம்மிடத்தில் அவரவர்களுடைய பிரச்சனைகளுக்காக வேண்டி வருவார்கள். அந்த சிகிச்சை செய்வதற்கு தான் நாம் இதிலே சேர்ந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த பிரச்சனைகள், பல அமல்களை நாம் செய்து கொடுத்து வர பொழுது பலர்களுக்கும் உடனே பலன் தரும், சிலர்களுக்கு பலன் தராமல் அது நீண்டு சென்று கொண்டிருக்கும். தாமதமாக கூடியவர்களை மஜ்லிஸுக்கு வரவழைத்தால்
கண்டிப்பாக அவர்களுக்கு பலன் கண்டதாகத்தான் நம்முடைய அனுபவங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அப்படிப்பட்டவர்களை நாம் எந்த அமல் செய்து கொடுத்தும் பெரும் பலனை கிடைக்காதவர்களை தொடர்படியாக 7 மஜ்லிஸுக்கு வர சொன்னால் அவர்கள் வந்தால் அவர்களுக்கு பலன் கிடைக்காததாக ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பாக அது பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அதற்கு முதல்ல நம்மிடத்தில் அதற்குண்டான எனர்ஜி உண்டாகணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் நாம் ஒருவராவது கண்டிப்பாக எல்லா மஜ்லிஸுகளுக்கும் மாதாந்திர மஜ்லிஸுகளுக்கு பங்கு கொள்பவர்களாக நாம் ஆக வேண்டும். கண்டிப்பார்களே, முடிந்தவரை நாம் நம்மை ஷேகுனா அவர்களுக்கும் தாருல் ஹிகமுக்கும் நாம் நம்மை எவ்வளவு அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவு அல்லாஹ் நமக்கு பெரிய நன்மையை தருவான். சில சமயங்களில் ஒரு நாளைக்கு நிறைய நோயாளிகள் வருவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா இருக்கும் பார்க்கட்டும். சில நாட்களில் நோயாளிகளே இருக்க மாட்டாங்க. ஒரு வாரமா ஒரு ஆள் கூட ஒரு இஸ்திகாராவுக்கு கூட வராத சமயங்கள் இருக்கும் பாருங்க. அந்த சமயத்தில் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நான். அந்த சமயங்களில் திடீர்னு ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வரும், ஒரு போஸ்டர் மலையாளத்தில் இருக்குது, அதை தமிழில் ஆக்க வேண்டியது இருக்குது. தமிழில் ஆக்கி கொடுக்க வேண்டிய அந்த கணம்தான் ஒருவர் உடனே ஃபோன் அழைத்து விடுவார், ஒரு பிரச்சனை இருக்கு, பார்க்க வேண்டியது இருக்கு. அது கண்டிப்பா இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த. அதனால தான் ஆஃபீஸில் இருந்து ஒரு வேலை வந்துருச்சுன்னா பாக்கி எல்லா வேலையும் நம்ம மாற்றி வச்சுருவோம். பெரிய புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாடங்களை தமிழில் தர்ஜுமா செய்வதாக இருந்தாலும் சரி, செய்து கொடுக்குகிற பொழுது தாருல் ஹிகமுக்கு அல்லது ஷேகுனா அவர்களுக்கு சிம் அகாடமிக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்குகிற பொழுது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு உதவி வரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அது ஷேகுனா அவர்களுடைய பெரிய ஒரு கராமத்து தான். பின்ன இந்த அளவுக்கு தமிழ் உலமாக்களிடத்துல நான் ஒரு பரிச்சயம் உள்ளவனாக ஆகுவதற்குண்டான காரணமும், நான் சிம்மில் வரும்பொழுது 2018 தான் நான் சிம்மில் வர்றேன். நான் வரும்பொழுது எனக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சில உலமாக்கள் இருக்கத்தான் செய்தார்கள். அதுவும் நமக்கு தெரியல, நம்மகிட்ட அவங்க சொல்லவும் இல்லை. ஆனால் அல்லாஹுடைய கிருபையில நானும் என்னுடைய சகோதரன் அப்துராசிக்கும் இந்த சிம்புள் நுழைந்த பொழுது அதற்கு அடுத்த கடமை அடுத்த வாரத்தில் இருந்து என்னோடு சனது வாங்கிய தாவூதிகள் 14 நபர்கள், அடுத்த பேட்ச் நடக்கும் பொழுது 14 நபர்கள், அதே போன்று அன்று பாலக்காடு ஜமாஅத்துல் உலமாவில் இருந்த 25க்கும் மேற்பட்ட என்னுடைய வயதுக்குரிய உலமாக்களையும் இந்த விஷயத்தில் நான் சேர்த்து விட்டேன். அதுதான் நான் செஞ்ச முதல் அமல். அல்ஹம்துலில்லாஹ், அதிலிருந்து பெரிய பரக்கத்து சிம் எனக்கு வாரி வாரி தந்தது. ஷேகுனா அவர்கள் மூலமாக அல்லாஹ் எனக்கு கொட்டி கொட்டி தந்தான். அதனால நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை எப்படி அர்ப்பணிக்க வேண்டும்? இப்போ நீங்க சேர்ந்ததற்கு பின்னால் நீங்கள் எத்தனை பேர்களை இந்த சங்கிலியில் நீங்கள் சேர்த்துள்ளீர்கள்? ஒரு சுய பரிசோதனை செய்யுங்கள். தமிழ் உலமாக்கள், நீங்கள் இந்த சிம்மில் சேர்ந்ததற்கு பின்னால் உங்களுடைய அறிமுகமானவர்கள், உங்களோடு சனது வாங்கினவர்கள், உங்களுடைய வயதுடையவர்கள், ஜமாஅத்துல் உலமாவில் இருக்கக்கூடிய எத்தனை உலமாக்களை நீங்கள் சேர்த்தீர்கள்? எத்தனை அவாம்களை காதிரியா மஜ்லிஸோடு நீங்கள் தொடர்பு படுத்தினீர்கள்? இதுதான் உங்களை முன்னேற்ற செய்யும், வெற்றி அடைய செய்யுமே தவிர பாடங்களோ அல்லது செய்து கொடுக்குகிற அமல்களோ உங்களை முன்னேற்றாது. அதைவிட அதிகமாக ஷேகுனா அவர்களோடு உண்டான நம்முடைய தொடர்பு தான் நம்மை முன்னேற செய்யும் என்பதைத்தான், இது என்னுடைய கருத்தல்ல, முன் பேசிய எல்லா பெரிய உலமாக்களும், குண்டக்கை உஸ்தாத் அவர்கள் அடக்கம் உண்டான, ஹம்சா உஸ்தாத் அவர்கள் அடக்கம் உண்டான, ஜலீல் உஸ்தாத் அவர்கள் அடக்கம் உண்டான எல்லா உஸ்தாதுமார்களும் சொன்ன கருத்தும் இதுதான். அதனால் நாம் நம்மை சிம்மிற்கு அர்ப்பணிப்பதில் எந்த கூச்சமும் வேண்டாம், எந்த சோம்பேறித்தனமும் வேண்டாம். அதிகமாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அல்லாஹ் நமக்கு துனியாவும் ஆகரமும் ஷேகுனா அவர்கள் மூலமாக வெளிச்சமாக்கி தருவார். நேரம் அதிகமாகுவதனால் நான் என்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.